Hello viewers, welcome to GTF vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறது கிரெடிட் கார்டு. நவடேஸ் நம்ம கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அது ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறது சிம்பிளி கிளிக் SBI கிரெடிட் கார்டு. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, பாரத் பெட்ரோலியம் கிரெடிட் கார்டு பற்றி கேட்டிருக்காரு. அதாவது SBIயோட பாரத் பெட்ரோலியம் கிரெடிட் கார்டு. ஸோ அதுவும் அடுத்த ரிவ்யூவில் பார்க்கும். இப்போ இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ் என்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அவங்களுடைய வெப்சைட்டுக்கே போயிடலாம். ஓகேங்களா, இதுதான் SBIயோட அவங்களுடைய வெப்சைட்டு. ஸோ இதில் போய் பார்த்தோம்னா நம்ம நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணோம் எங்கே இருக்குது SBI. ஓகே, ஆக்சுவலி SBI சிம்பிளி சேவ், ஆக்சுவலாக அது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. ஓகே, இங்கே ப்ரொமோஷனில் கொடுக்குறப்ப எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ் வித் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர். ஸோ அவங்க கொடுக்குறது அவங்க பார்ட்னருக்கு மட்டும்தான். ஸோ இங்கே இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க 10% கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த பார்ட்னர்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் இந்த கார்டுக்கு பெனிஃபிட் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபார் ஏ ஜென்ரேஷன் தட் ஆல்வேஸ் ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஃப்ளிப்கார்ட் இல்லை, அமேசான் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கார்டு எவ்வளோ பேருக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆனுவல் ஃபீ போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீ ரெண்டுமே $499 ப்ளஸ் டேக்ஸ். ஸோ இந்த ஃபீன்றது கார்டு வாங்கின 1 month ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள்லேயே உங்களுக்கு பில்லிங்கில் போட்டுருவாங்க. நீங்கள் அந்த வர மாதமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த SBI எப்பயுமே பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்டு ஃபஸ்ட் மந்த் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. HDFC கூட ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கொடாக்கு நான் நிறைய கார்டு பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. SBI மட்டும் தாங்க இப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க போகிறேன். நீங்கள் அப்படியே பேமெண்ட் பண்ணாலும் அமேசான் வவுச்சராக $500 உங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மாதம் கார்டு வாங்கினோடனே $499 டேக்ஸ் பில்லு ஜென்ரேட் ஆகிடும். அந்த பில் பே பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் இந்த வவுச்சர் வந்துடும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரிவார்ட்ஸ். ஸோ இந்த ஷாப்பிங் ரிவார்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. 10% கிடையாதுங்க, 10x ரிவார்ட் பாயிண்ட். ஓகேங்களா, 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதல்னா அப்போலோ, புக் மை ஷோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போலோ, புக் மை ஷோ, கிளியர் ட்ரிப், டாமினோஸ், ஈஸி டின்னர். ஸோ இதில் யாரெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணீங்களோ அவங்க இந்த கார்டை கன்சிடர் பண்ணலாம். ஸோ 10x கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதர் ஆன்லைன் ஸ்பெண்டிங் பண்ணுறது பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படி பண்ணுறப்ப அதுலேயும் உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் $100 மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதர் எங்கே வேறு எங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட மற்ற எல்லாத்துக்குமே 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இதில் என்ன ஹைலைட்டு, நல்லா தானே கொடுக்குறான் 10xன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட்டே நாங்கள் இவங்ககிட்ட ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல், ஓகே, 1 ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசே. ஓகே, அப்போ 4 ரிவார்ட் பாயிண்ட் சேர்ந்தது தான் ₹1 ஈக்குவல். ஓகேங்களா, ₹1 ஈக்குவல். ஓகே, ஸோ அதில் நீங்கள் பார்த்து பண்ணிக்கிங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மைல் ஸ்டோன் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மைல் ஸ்டோன் பெனிஃபிட்னா ஸோ நீங்கள் வருஷத்துக்கு ₹1,00,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஓகே, ஆனுவல் ஆன்லைன் ஸ்பெண்ட், அதுவும் ஆன்லைனில் தாங்க, அதை நான் வச்சுங்க. ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வவுச்சர் கொடுக்குறாங்க. அது ₹2,000 மதிப்புள்ள வவுச்சர். ஓகே, அதுவும் வவுச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளியர் ட்ரிப், யாத்ரா, இது யூஸ் ஆகாமல் ஏங்க ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படி எதனா கொடுத்தா பரவாயில்ல. அந்த வவுச்சர் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாவோ இல்லை மெயிலாவோ உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த வவுச்சர் கோடு எல்லாமே. ஸோ கிளியர் ட்ரிப், யாத்ரா, இது 2 தான். அந்த வவுச்சர் உங்களுக்கு ஒர்த்தானு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் ஃபியூல் சர்சார்ஜ் கொடுக்குறாங்கல்ல, சர்சார்ஜ் வேவியர். ஸோ 1% கொடுக்குறாங்க. அதுவும் ₹500 மேலே பெட்ரோல் போட்டதாங்க. கொடாக்கு ஆமாம், HDFCயில் ₹400 மேலே போடணும். கொடாக்கெலாம் ₹100 கொடுக்குறாங்க. கொடாக்கு ஆக்சஸ்லாம்
இன்னும் எஸ்பிஐ கார்டெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், அதுவும் வந்து 100 ரூபாய்க்கு மேலே வேவேர் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு ஒரு 10 தடவை போட்டிங்கன்னா 500 சொல்லிட்டு 10 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம் தான் போட முடியும். அதுக்கப்புறம் 11 டைம்லேருந்து எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் போகும். ஆக்சுவலாக நீங்கள் அதாவது இந்த மாதிரி கிரெடிட் கார்டெலாம் வச்சுலாம் நீங்கள் வந்து பெட்ரோல் போடாதீங்க. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி கிரெடிட் கார்டுக்கு தனியாக நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் கேட்டிருக்காரு, அந்த ஃபியூல் பேஸ்டு கிரெடிட் கார்டு வந்து பிஹெச்பி அதாவது எஸ்பிஐயோட பாரத் பெட்ரோலியம் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபியூலுக்கும் தனி கார்டு இருக்குது. நீங்கள் காரு வச்சுருந்தீங்கன்னா அவங்களாம் அந்த கார்டை ஃபியூலுக்கு தனி கார்டு இருக்குது. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், HDFCயோட, கொடக்கோட, ஆக்சிஸோட. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ ரிவர்சல். ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2000 ரூபா வவுச்சரும் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர் இயர் வந்து 499 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜஸ் ஆனுவல் ஃபீ அதையும் அவங்க வந்து வேவியர் பண்ணிடுறாங்க, அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கான்டாக்ட்லெஸ் டெக்னாலஜி ஏங்க இதெல்லாம் ஒரு ஃபீச்சராக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது எல்லா கார்ட்லேயுமே இது இருக்குது, NFC பேஸ்டு. ஸ்வைப் பண்ணாமல் நீங்கள் வந்து பின் நம்பர் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுவும் ஒரு 5000 வித் அதுக்கு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆமாம், 5000 போட்டிருக்கு, நீங்கள் 2000 ரூபா 1000 கூட நீங்கள் செட் பண்ணி கான்டாக்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் கான்டாக்ட்லெஸ்ஸோட அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் கொடுக்குறாங்க. நான் மோஸ்ட்லி என் கார்டுக்கெலாம் எனேபிள் பண்ணவே இல்லைங்க, எப்பயுமே நான் வந்து ஸ்வைப் தான் பண்ணிப்பேன், சரிங்களா? அப்புறம் வேர்ல்டு வைட் அக்செப்ட் இதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாதுங்க. எல்லா விசா மாஸ்டர் வந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரிங்களா? அப்புறம் ஆட் ஆன் கார்டு ஃப்ரீ, இதுவும் ஜென்ரலாக எல்லா கார்ட்லையுமே வரது தான். ஆட் ஆன் கார்டு ஃப்ரீ, மோஸ்ட் ஆஃப் த கார்டில் ஆட் ஆன் கார்டு ஃப்ரீ தான் வரும். அப்புறம் வித்ட்ரா த கேஷ் ஓவர் த 1 மில்லியன் விசா மாஸ்டர் கார்டு ATM அக்ராஸ் த குளோபல். ஏங்க நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், உங்களை வந்து தூண்டுவாங்க ATM அதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ATMல போய் பைசா எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணுறாதீங்க. எப்பயுமே கிரெடிட் கார்டில் நீங்கள் பைசா எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு ATM ட்ரான்சாக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 500 ரூபாய் எடுத்திங்கன்னா 300 ரூபா வந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் போடுவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா 1500 ரூபா கூட போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு 1500 ரூபா ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் போட்டிருக்காரு. அதே தான் அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு SBI கார்டில் வந்து நான் 6 இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறேங்க, அவர் வந்து என்ன பண்ணார், எனக்கு வந்து 200 ரூபாய் கேஷ்பேக் கொடுக்குறாங்க, நான் போய் ATMல போய் காசு எடுக்க போகிறேன்னு சொன்னால் அந்த 200 ரூபாய் கேஷ்பேக் எடுத்துட்டு அந்த 200 ரூபாயை வந்து சார்ஜஸ் போஸ்ட்டானுங்க. ஸோ அதெல்லாம் உஷாராக இருந்துக்குங்க, கொடுத்த மாதிரி கொடுத்து அந்த சைடு வாங்கிப்பாங்க இந்த கிரெடிட் கார்டு மட்டும், ஓகேங்களா? அப்புறம் பே யுவர் பில்ஸு, ஸோ அது எல்லா கார்ட்லேயும் வரது தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் EMI. ஸோ இது தாங்க மேஜரான எனக்கு பிடிச்சது விஷயமே இதில்லைங்க, சரிங்களா? மேஜரான விஷயமே இதுதான். ஸோ இப்போ இருங்க, இந்த அவங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி போயிடுவோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரோட பேஜ், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட வேறு ஏதோ HDFCயோ இல்லை கொடாக்கோ இல்லை வேறு ஏதோ ICICIயோ இருக்குது, சரி HDFCனே வச்சுப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சு, உங்களால் ஒரு கட்ட முடியல, அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்போ SBI கார்டு இருந்ததுன்னா, ஓகேங்களா? SBI கார்டு இருந்ததுன்னா எல்லா கார்டுலேயுமே இருக்காது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தால் அவங்களே உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணலாம், அந்த காசை 50,000 ரூபாய் HDFC கார்டுக்கு அமுச்சிடலாம். அமுச்சிட்டு இது பாருங்கள், 0.83 பர் மந்த், ஓகேங்களா? 0.83% பர் மந்த், ஓகே. ஸோ 1% கம்மியாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க 3 மாதத்துக்கு. 3 மாதம்னா எத்தனை நாள், 90 டேஸ். நீ 90 டேஸ் கழிச்சு இந்த காசை கட்டினா போதும் வித் இந்த இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? 0.83 இன்ட்ரெஸ்ட். அதுவும் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கம்பல்சரி இல்லாமல் இருக்காது. ஸோ அதுபோல் என்னால் டப்புன்னு கட்ட முடியாது, 90 நாள்லாம் கட்ட முடியாது, நான் மாதம் கட்டிக்கிறேனாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. என்ன ஒன்றா இங்கே வந்து 1.2 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க, 6 மந்த் வரைக்கும் போட்டுக்கலாம். அதே ப்ராசஸிங் ஃபீஸ் 1% அவங்ககிட்டயும் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் பாருங்கள், அது 1% இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கார்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். நானும் அந்த ரீசனும் ஏன்னு சொல்லிடுறேன் பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து எனக்கும் அந்த கஸ்டமருக்குள்ளே ஆர்குமெண்ட்டே போச்சு. ஸோ என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு 0.73%, 72% சொல்லிவிடுவாங்க. நான் வாங்கும்போது அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுவான், கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்டாரை போட்டு 0.73 கன்வெர்ட்டட் இன்ட்டு
1.4% போட்டுருவாங்க. ஸோ நானும் ஒரு டைம் அப்படி தான் பண்ணேன், லாஸ்ட்டில் பார்த்தா இதே மாதிரி பண்ணிட்டான். ஸோ இதை நான் கஸ்டமர் கேரில் கேட்டால், இல்லையே நானும் தானே எஸ்பிஐ கார்டு, அந்த கஸ்டமர் கேர் ஏஜென்ட் சொல்கிறேன், நானும் தானே எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறேன், அப்படி ஒன்றும் கிடையாது, நல்லா தானே இருக்குது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் அப்படின்னாங்க. இதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கார்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக பாருங்கள், கீழே எல்லோ கலரில் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். அந்த ஒரு ரீசனுக்காக அந்த பொண்ணு என்னால் அந்த பொண்ணால் என்னை கன்வின்ஸே பண்ண முடியல. ஓகேங்களா, கார்டை வந்து கையங்களவாக கேட்டவொடனே அந்த கார்டை ஆமாம் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கார்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீரியஸாக சொல்ல போனால் இப்போ கூட அந்த நடைமுறையில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பார்த்து பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் கேட்டுங்க, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து கார்டு கட்டாமல் மினிமம் பேலன்ஸ் டியூ கட்டிக்கிட்டு அதில் வந்து 3% 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுறதுக்கு ஓகே, இவன் வந்து 1.5 இல்லை 2% உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றான். ஸோ அந்த விஷயத்தில் பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ்ன்னு போட்டு ஒரு காலண்டர் போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ ஓகேங்களா, இப்போ 1000 ரூபாய் வந்து நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 0.83 அதாவது 10லேருந்து 11% கால்குலேட் போட்டு பர் ஆனம் கால்குலேட் போட்டிருக்காங்க. அதாவது பர் மந்த்துக்கு வந்து 0.92 அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் கால்குலேஷன் எடுத்துங்க. 339 × 3ன்னு போட்டிங்கன்னா 17 ரூபாய் வண்டி கொடுப்பாங்க. எவங்க 1000 ரூபாய்க்கு 17 ரூபா? வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், 17 ரூபான்னு வராது, ஒரு 18 ரூபாய் இல்லை 22 ரூபா அப்படி வருங்க. அதாவது இதில் வேறு இதுக்கு வேறு தனியாக ஜிஎஸ்டி வேறு போடுவாங்க, இது வேறு ஜிஎஸ்டி வேறு போடுவாங்க. அதே போல் 6 மந்த்துக்குனா இங்கே பாருங்கள், இங்கே 1.22 1.23 போட்டுறாங்களா. பட் அதே ஆனுவல்னு கன்சிடர் பண்ணும்போது 12.25 14 இதோ பாருங்கள் 14.75 நான் சொல்ல. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல. இன்னொரு விஷயம் கேட்டால், நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு திடீர்னு க்ளோஸ் பண்ண போகிறீங்கனாக்கா 3% வேறு உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் க்ளோசிங் சார்ஜ் அது வாங்குவாங்க. ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வந்துச்சு திடீர்னு வந்து இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஃபோர்ஸ் க்ளோசிங் சார்ஜஸ் 3% இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிட்டு போயிடலான்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஓகேங்களா, தட்ஸ் இட்டுங்க. இதுதான் இந்த கார்டோட மேஜரான திங்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ் பேன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, கார்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு 2500 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு மேலே ஓகேங்களா இருந்துச்சுன்னா, இப்போ 5000 ரூபா இருந்துச்சுன்னா அப்படியே செலக்ட் பண்ணி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கும் தனியாக ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, அதுக்கும் தனியாக ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, அதுக்கும் தனியாக இஎம்ஐ போட்டு ப்ராசஸிங் ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மந்த்லி இஎம்ஐக்கு உண்டான மந்த்லி இஎம்ஐக்கு உண்டான டேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ கூட கிரெடிட் கார்டு எடுத்து ஒழுங்காக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கீழே தனியாக இருக்கும், உங்களோட இஎம்ஐ அக்கௌண்ட் தனியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இஎம்ஐ போடணும். சரிங்களா, கிரெடிட் கார்டில் இஎம்ஐ போகிறது கொஞ்சம் பார்த்து உஷாராகவே யோசிங்க. ஓகேங்களா, ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் ஸோ எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒன்றும் பெருசாக இங்கே இருக்காது. கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே மறுபடியும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டும் போடுறீங்க, அது மிக்க நன்றி. நான் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு இல்லை நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் ஏதோ இந்த வீடியோவில் தப்பு பண்ணிட்டேன்னா கமெண்ட் கீழே போடுங்க, நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் போய் தான் நிறைய விஷயம் கிளாரிட்டியாக ஆகுது. ஓகேங்களா, நானே பார்த்துருக்கேன், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி அங்கே தான் கிளாரிட்டி ஆகுது. ஸோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.